subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் சார்பாக 39வது தேசிய கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பதாதைகள் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு மனித சங்கிலி மூலமாக கண்தானம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை கண் மருத்துவமனைகளும் அதனை சார்ந்த கண் வங்கிகளும் கண்தான வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்துடன் இணைந்து டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாதைகளுடன் மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலியை நடத்தினர். தலைமை விருந்தினராக ரெவரண்ட் டாக்டர் இன்னாசி முத்து அவர்களும் மேற்கு காவல் துணை ஆணையர் கீதா அவர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினர். நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல இயக்குனர் பேராசிரியர் லயனல் ராஜ் அவர்கள் கண்தானம் செய்வதன் அவசியம் குறித்தும் உலக அளவில் கருவிழி பார்வை இழப்பை தடுப்பது குறித்தும் விரிவாக பேசினார். மேலும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக தரத்தில் தையலில்லா கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன தொழில்நுட்பத்துடன் செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியில் நெல்லை இதய ஜோதி நர்சிங் கல்லூரி, வள்ளியூர் நேரு நர்சிங் கல்லூரி, நேசம் கல்லூரி, திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி மாணவ மாணவிகள், டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கைகளில் பதாதைகள் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாம் செயல்படுவதை ஒன்றுபட்டு நீங்கள் தானமாக கொடுப்பது கருவிழி, பார்வை கொடுப்பது கண்வழி.